ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்பெஷலாக யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய நலன் விரும்பிகளான என்னுடைய பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக, உங்களுக்காகத்தான். அதாவது நிறைய பேர் முன்னாடி எனக்கு மெசேஜ்லாம் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா, அதில் இன்பாக்ஸில் நிறைய பேர் முன்னாடி மெசேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் நாங்கள் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபேமிலியாக ஜாயின் பண்ணி நல்லா ஹாப்பியாக இருக்கும்போது அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அப்படியே போயிட்டாங்க. அப்போ கூட நான் நினச்சிட்டு இருப்பேன், என்னடா நம்ம வருத்தப்பட்டு சோகமாக இருக்கும்போது, கஷ்டமாக இருக்கும்போது, முன்னாடி பிரச்சனையில் அழும்போது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் போடுவாங்க, ஆறுதலாலாம் இருப்பாங்க. பட் இப்போ பேசவே மாட்டேங்கிறாங்களே என்ன அப்படின்லாம் நான் நிறைய பேரை தேடுறது உண்டு. ஒரு சில பேர் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் தேடுறது உண்டு. அதுக்கப்புறம் அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருக்கீங்கம்மா, ஹாப்பியாக இருக்கும்போது அந்த ஹாப்பினஸை கெடுக்கிற மாதிரி நாங்கள் ஒரு மெசேஜ் கூட போட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் வெளியே இருந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. அது உண்மையிலேயே எவ்வளோக்குள்ள உண்மை அப்படிங்கிறத நான் மறுபடியும் பார்த்துருக்கேன். எப்படின்னா, இப்போ எனக்கு ரீசெண்டாக உடம்புக்கு சரியில்லாமல் போச்சு. அப்போ இந்த நிலைமையில் நான் அட்மிட் ஆகிருக்கிறது எல்லாமே நான் போட்டிருந்தேன். அப்போது முன்னாடி எவ்வளோ மெசேஜஸ் வந்துச்சோ அதுக்கு பல மடங்கு மேலே நினச்சிக்கோங்க. என்ன, எனக்கு அவ்வளோத்தையும் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டரே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பிள்ளைங்க என்னாச்சுமா, என்னாச்சு, எப்படி இருக்கீங்க, ஐயோ உங்கள் ஹெல்த்துக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்காதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும், இப்போ ஒரு இன்றைக்கி இப்போ மத்தியானம் வரைக்கும் நான் மெசேஜஸ் பார்த்துருக்கேன். சரி, நான் இப்போ ரிப்ளை பண்ணோம், அப்போ ரிப்ளை பண்ணோன்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் என்ன அப்படின்னா, ஹெட் பெயின் ரொம்ப இருக்குது பார்த்துக்காங்க. ரொம்ப நேரம் மொபைல் பார்க்க முடியலை, தலைவலியும் பயங்கரமாக இருக்கிறதுனால தான் ரிப்ளை பண்ண முடியல. நம்ம நலனில் அக்கறை வச்சு கேட்குற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ இது போட்டிருக்கிறது. ஓகே, எனக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி கால்லையுமே நீர் வச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்ததெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன், சரியா, இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே இதுதான் இப்போ அகைன் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு 1 வீக்காகவே எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் அதிகமாக, கால்லலாம் ஊறல் அதிகமாக, இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதனுடைய விளைவாக என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சின்ன சின்ன கட்டிகளாக நீர் கோத்த கட்டிகளாக சுற்றி 2 கால்லையுமே, முன்னாடி ஒரு காலில் தான் இருந்துச்சு, 2 கால்லையுமே அதுக்கப்புறம் அந்த கால் 2மே தடிமனாக வீங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டு. ஸோ எனக்கே என்ன தோணிகிட்டு இருந்துச்சுன்னா, நான் மோஸ்ட்லி ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருப்பேன். அப்போது எனக்கே 1 வீக்காக கால் ஊனக்கூட முடியலை, அப்படியே ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருந்த மாதிரி இருக்குது, ஊறலும் ரொம்ப இருக்குது. ஸோ அந்த கட்டியில் நம்ம இது பண்ணும்போது அதில் நீர் வர ஆரம்பிக்குது. ஸோ கஷ்டமாச்சு. இதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்கூல் போயிட்டு வரும்போது நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிடுவோம், யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிடுவோம்னு நினச்சேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம துணைக்கு வேணாம், அம்மா வேணால் வர சொல்லுவோம் அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நான் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு காலையில் எங்கள் வீட்டில் இருந்து தான் நான் தானத்தினார் வீட்டில் இருந்தால் நான் எங்கே போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கேருந்து எங்கள் அம்மாவை கால் பண்ணி, நீங்கள் வந்துருங்கம்மா ஹாஸ்பிட்டல் அப்படிங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அம்மா வராங்க. நானும் இங்கேருந்து போகிறேன். போயிட்டு டாக்டர்கிட்ட இந்த காலை காமிக்கிறேன். காமிச்ச உடனே டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு 4 நாள் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்து எல்லா டெஸ்ட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் சார்கிட்ட சொல்கிறேன், இல்லை சார், எனக்கு நாளைக்கு ஃப்ரைடே ப்ராக்டிக்கல் பிளேக்கு முடிஞ்சிட்டு எனக்கு சோஷியல் எக்ஸாம் மண்டே இருக்குது. ஸோ கோச்சிங் கொடுக்கணும், சனிக்கிழமையே நான் கோச்சிங் கிளாஸ் வைக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் ஸ்கூலுக்கு போகணும், எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். உடனே சாரும் ஒரு இதாக சரின்னு சொல்லிவிட்டு, சரி அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக லீவ் போட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சார் சொன்ன அட்வைஸ் ஒன்றே ஒன்று என்னென்னா, ஒரு ஸ்டேஜ், ஒரு ஏஜுக்கு மேலே, நம்மளுக்கு இப்போ 40 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, இப்போ 45 வயசு ஆகுது. அப்போ ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னால் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும்போது எனக்கு சுகர் 170, சரியா, 170 இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது மாத்திரை கொடுத்தாங்க. ஏன்னா 170ங்கிறது நார்மல்லேருந்து கொஞ்சம் தான் கூட.
ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலைன்னா எனக்கு வந்து மாத்திரைலாம் எடுங்க அப்படின்னு வந்து சொல்லலை. ஏன்னா அது வந்து வேறு மருத்துவத்துக்காக, ஸ்பெஷலாக சுகர் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் போகல, வேறு நோய்க்கு நம்ம போய் அதன் மூலியமாக இது டெஸ்ட் பண்ணும்போது இருக்குனாங்க. நானும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அதை வந்து என்ன பண்ணலைன்னா ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கலை. அப்போ இப்போ வந்து இங்கே சார்ட்ட வந்தோடனே இவங்க வந்து தனியாக வந்து சுகருக்கு, டயபெட்டிஸ் எல்லாத்துக்குமே சார் பார்க்குறவங்க. ஸோ அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்கள் வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணி தரோவாக தைராய்டுக்கும் கொடுத்துருக்கேன். தைராய்டு நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குல்ல, 3 வருஷமாக நம்ம மாத்திரை போட்டுட்ருக்கோம். ஸோ தைராய்டுக்கு, அப்புறம் சுகருக்கு, அப்புறம் வந்து கொலஸ்ட்ராலுக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷனுக்கு உள்ளது எல்லாமே வந்து டெஸ்ட் வந்து எல்லாம் கொடுக்கும் வைக்கும். நீங்கள் ஈவினிங் டெய்லி வந்து இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு போங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கீழே போய் காலுக்கு வந்து மருந்து போடுறதுக்கு ட்ரெஸ்ஸிங்ஸ் போடணும்ல, ட்ரெஸ்ஸிங்ஸு அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போடுவாங்கள்ல, க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து பெட்டில் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 இன்ஜெக்ஷன் போட்டுட்டு படுத்து இருக்கேன். எனக்கு வந்து அப்படியே குளிர் காய்ச்சல் வர்ற மாதிரி ஹெவியான ஃபீவர் வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷனுடைய இது வந்து ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு காய்ச்சல் வந்து வந்துடும். காய்ச்சல் வந்த பிறகு அந்த கால் வந்து அதுக்குள்ளே உள்ள தன்மையை காட்டும். இன்னொன்று வெளியே காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீவரை வந்து வர வைக்கும். ஸோ எனக்கு வந்து ஃபீவர் வந்து வர ஆரம்பிச்சிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணும்போது 99.5. சரி அப்போ லேசாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் 100 ஆச்சு, அப்புறம் 103 ஆச்சு, அப்புறம் குளிர் வர ஆரம்பிச்சிட்டு இப்படியே வந்து கண்டினியூவாக கூடி போனோடனே அந்த இடத்துல இருந்தே நம்மளால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா வீட்டுக்கு வந்து போக முடியலை. ஸோ டாக்டர்கிட்ட வந்து எங்கள் அம்மா வந்து நான் வந்து நீ கண்டிப்பாக ஸ்கூலுக்கு நீ நாளைக்கு போய்க்கிட முடியாது, நான் டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணுறேன் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து டாக்டர்கிட்ட போய் சார் அவள் லீவ் எடுப்பா, நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டு அவள் பெட்டில் வந்து அட்மிட் ஆயிடுவா அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னோன்னே சார் என்கிட்ட வந்தோன்னே கேட்டாங்க, லீவு ஜாங்ஷன் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவனே அதில் சொன்னேன், இல்லை சார் அதை விட இந்த இதை பார்க்கணும்ல, இதை பார்த்தா தானே மண்டேக்கு அப்புறமாவது போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, டக்குன்னு நம்ம க்யூர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் திங்கக்கிழமையாவது ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு சொன்னோடனே நரம்பூசி எல்லாம் போடணும் அப்படின்ட்டு எல்லாமே இது வந்து என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐவி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. போடும்போது தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், நம்ம மெல்லிசா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் குண்டாக இருக்கவங்களுக்கும் தனிமனாக இருக்கவங்களுக்கும் இந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு இது வந்து நம்மளுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னா நரம்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். இது வரும்போது தான் நம்மளுக்கு என்ன தோணுன்னா, ஐயோ நோயே வந்துடக்கூடாது கடவுளே எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஆயிரும். நரம்புகள் வந்து இந்த சைடு இங்கே எல்லாமே வந்து மோஸ்ட்லி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து எடுத்து இங்கே போட்டிருந்தாங்க. அதுவும் 2 நாளில் அப்புறம் வந்து சரியாக உள்ளே போக மாட்டேன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுமைகள்லாம் அனுபவிக்கணும்னா நம்ம உடல்நிலையை நாம் கேர் பண்ணணும். அதுவும் வந்து என்ன சொல்கிறேன்னா ஆரம்பத்தில் இருக்குது அப்படின்னா சார் சொன்ன மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு நேரமாவது நம்மளுடைய அந்த ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்குதா, அளவுலாம் சுகர் அளவுலாம் அப்படின்ட்டு. அப்புறமா எனக்கு வந்து சுகர் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு சுகர் பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 320 சுகர் வந்து லாஸ்ட் இயர் பார்க்கும்போது 170க்கும் இந்த இயர் பார்க்கும்போது 320. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தா கம்மியாக இருக்குது, சாப்பிட்டு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா 300க்கு மேலேவே காட்டுது. அதுக்கப்புறம் ஓவரால் வந்து ஒரு 3 மந்த்துக்கு எடுப்பாங்க இல்லையா, அது லாஸ்ட் இயர் நான் பார்க்கும்போது 7.7 இருந்துச்சு, இப்போ 10.5. ஸோ வந்து சார் வந்து அளவு கூடவே ஆரம்பிச்சிட்டு, ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்து இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா மாத்திரை வந்து நீங்கள் போட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகருக்குள்ள மாத்திரை, அப்புறம் இந்த ஊரலுக்குள்ளது, இன்ஃபெக்ஷனுக்குள்ளது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபெக்ஷன் வராமல் இப்போ வந்து இந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கிறனால பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் பரவிடும் அப்படி கிடையாது. இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்மளுடைய உடல்நிலை நம்மளுக்கு வந்து எது வந்து ஒவ்வாமல் சரியில்லாமல் இருக்கோ, ஸோ நம்மளுக்கு வந்து அது வந்து அந்த பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கால்களில் இப்போ டெய்லி நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா நல்லா மேலெல்லாம் கழுவி அந்த கால் இருக்கிற இடத்தெல்லாம் வந்து நல்லா டெட்டால் போட்டு நீட்டாக கழுவி நிறைய இடத்துக்கு நம்ம போகிறோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. இப்போ ஏற்படுத்தலை அப்படிங்கும்போது இப்போ இது இல்லை. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட் ஓரங்களெல்லாம் எவ்வளவோ பீப்புள் வாழ்கிறாங்க, வைக்கிறாங்க, இருக்காங்க. நிறைய நோய்கள் வந்து அவங்களுக்கு வர்றதில்ல. நம்ம வந்து நல்லா இருந்து நீட்டாக இருந்தாலும் சில அஃபெக்ஷன்ஸ் வருது. ஸோ அந்த அஃபெக்ட் யாருக்கு ஆகுதோ அவங்க வந்து முறையாக வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை தான் வந்து அவங்களும் நீங்கள் இன்ஃபெக்ஷன் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா மெயின் ரீசன் சுகர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால
புண்ணு, இந்த ஊரல் வந்து இந்த கட்டி இந்த நீர் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஆறுறது வந்து ரொம்ப கடினம். ஸோ அதனால் இனிமேல் வந்து நீங்கள் சுகரை வந்து அறவே வந்து கட் பண்ணிடணும். சுகருக்கு வந்து எப்படி டயட்லாம் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. பட் சொன்ன மாதிரியே 3 நாளுமே இருந்து நல்ல காலை வந்து என் கால் ஃபஸ்ட்டு இருந்த அந்த இதுக்கும் அந்த 3 நாளில் எடுத்த மெடிசன் எல்லாமே சேர்த்து நல்லா வத்துற அளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக வந்து அதை என்ன பண்ணாங்க, சூப்பராக வந்து சரியாக்கி கொடுத்தாங்க. இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது. அதே மாதிரி தைராய்டும் வந்து ரெகுலராக மாத்திரை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சுகருக்கு தான் இப்போ பெரிய லெவலில் சொல்லிவிட்டு நீங்கள் சுகர் சம்மந்தமாக எங்கள் அம்மாவை தான் எடுத்துக்காட்டுக்கு சொன்னாங்க. 24 வருஷமாக உங்கள் அம்மா வந்து அந்த சுகர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க, நல்ல பக்குவமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அம்மா சொல்கிறத கேட்டு தேங்காய் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய வந்து அவாய்ட் பண்ணிடணும், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, வயசும் நம்மளுக்கு வந்து 45 அப்படிங்கும்போது இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது வேலை பார்க்குறதுக்குமே. ஸோ அதனால் அதை முறையாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாலோ பண்ணுறதுக்கு இப்போத்துலேருந்தே நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நண்பர்களே. ஸோ இந்த சிச்சுவேஷன்லாம் ஆறுதலாக இருந்து என்னுடைய நலனை வந்து விசாரித்த எல்லா பிள்ளைகளுக்குமே வந்து உண்மைக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஒரு சில நேரங்கள்லாம் நிறைய பேடாலாம் முன்னாடிலாம் இருக்கிற சுச்சுவேஷனில் வந்திருக்கு. பட் இப்போ 100 அப்படின்னா அதில் 99.9 அப்படிங்கிற அளவுக்கு எல்லா பிள்ளைகளுமே வந்து நல்ல பாசத்தோடு தான் வந்து எல்லாமே வந்து கேட்டிருந்தீங்க. அதான் சொல்லட்டா, ஒரு 1000 கமெண்ட்டுக்கு வந்து ஒரு 2 கமெண்ட் அப்படின்னு எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் என்ன நீ இன்னும் சாகலையா, நீ இன்னும் இப்படி தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ளஸ் அண்ட் என்னது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே வந்து நம்ம இதில் பார்க்குறது தான். ஸோ எல்லாமே வந்து ஏற்றி விடுறதும் இவங்க தான், இறக்கி விடுறதும் இவங்க தான் அப்படின்ன மாதிரி. இன்னைக்கு இப்படி பேசுகிறனாக்க நாளைக்கு அப்படி பேசும். ஆனால் நிறைய நல்லவங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம வந்து நெகட்டிவ் வேண்டாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அடிக்கடி வந்து ஒரு ஸ்டோரி என்னுடைய லைஃப்பில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இது பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா கடவுள் வந்து எல்லாரையுமே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கூடுமான வரைக்கும் வந்து மன்னிச்சு ஏற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கடவுள் வந்து சொல்லியிருக்காரு. நான் பண்ண தவறுகளை மற்றவர்களுக்கும், மற்றவர்கள் பண்ணதை நம்மளுக்கும். ஸோ எல்லாத்தையுமே விட்டுட்டு அப்படியே போய் நம்ம வாழ்கிறதுக்கு இது வந்து அது என்ன சொல்கிறது, காட்டில் மிருகங்கள் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிற மாதிரி கிடையாது. இப்போ பாருங்கள், ஈரான் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட கொண்டுட்டு இருக்காங்க. என்ன லைஃப் இருக்கிறது வந்து ஒரு லைஃப். நம்ம மனந்திருந்தி நம்ம பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நம்ம பிள்ளைங்க நம்மளை சேர்த்துக்க போகுது. நம்ம பிள்ளைங்க ஏதாவது பண்ணால் நம்ம வந்து அதை மனந்திருந்து மன்னிப்பு கேட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுதான் வந்து லைஃப். இதை வந்து வெளியே உட்கார்ந்துருந்துட்டு நம்ம தவறாக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அது உங்களுடைய உரிமை. சரி, அது வந்து சொல்கிறவங்கள வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோரியை கேளுங்க. இதிலே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். உள்ள ஒரு அழகான ஒரு உண்மையை விளக்கக்கூடிய, நம்ம உண்மையிலேயே கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி என்றால் இந்த கதை நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து ரிலேட்டபிளாக இருக்கும். நாம் ஆனால் அதே மாதிரி இருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த கதை மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நீங்களும் உங்களுக்கு வந்து இந்த கதை உங்கள் வாழ்க்கையோடு நீங்கள் எதுலையாவது வந்து இந்த நிகழ்வுன்னு தான் இல்லை, ஏதாவது ஒரு நிகழ்வில் நீங்கள் இப்படி நடந்திருக்கீங்களா, இல்லை மன்னிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் இந்த கதையை கேட்டிங்கன்னா தெரியும் இப்படி இருந்திருக்கீங்களா அப்படின்னு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நம்ம சொல்லலாம். சரியா? ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைபிளில் வந்து ஒரு வேதனை வாய்ந்த ஒரு காதல் கதை அப்படின்னா ஓசியா அப்படிங்கிறவரை பற்றின ஒரு அழகான கதை. சரியா? ஓசியா அப்படிங்கிறவர் வந்து கடவுளுடைய ஒரு நல்ல ஒரு தீவிரமான பக்தன், கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் கடவுள் வந்து அவருடைய கனவுல தோன்றி, ஓசியா நீ வந்து திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொன்னாரு. திருமணம் செய்து கொள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விடாம அவர் அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு துரோகம் செய்யும் ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அப்படி சொன்னோடனே நம்மளுக்கு எப்படி இருக்கும், பலவிதமான இது என்னடா அப்படின்ன மாதிரி இருக்கும். அவருக்கும் வந்து எல்லாம் கரெக்டு தான், ஆனால் ஏன் இறைவன் இப்படி சொன்னார் அப்படின்ட்டு அவர் வந்து மைண்டில் லைட்டாக நினச்சிட்டு அவருக்கான கோமர் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கல்யாணம் வந்து முடிச்சுக்கிறாரு. கடவுள் வந்து என்ன சொன்னார், உனக்கு துரோகம் செய்யும் பெண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி தானே? கோமர் அப்படிங்கிற பெண் என்ன அப்படின்னா உலகத்தாரால் ஊராரால் தவறான நடத்தையினால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண். சரியா? ஸோ கோமரை வந்து ஓசியா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா திருமணம் பண்ணிட்டாரு. அவர் அளவு கடந்த அன்பு வந்து கோமர் மீது வச்சிருக்காரு. எல்லா பாசத்தையும் அவர் வந்து பொழியிறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு 3 குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிறக்காங்க.
ஸோ இந்த நிலையில் கோமர் வந்து அவளுடைய பழைய வாழ்க்கை நிலை வந்து அவளை வந்து அழைக்குது. தட் மீன்ஸ் அந்த இது வந்து அந்த எண்ணங்கள் வந்து அவளுக்கு தோன்றி ஓசியாவினுடைய இந்த அன்பு பாதை வழியிலிருந்து குடும்பத்திலிருந்து விலகி மீண்டும் அவள் வந்து அந்த தவறான செயலை வந்து மேற்கொள்ள சென்று விடுகிறாள். ஸோ அப்பொழுது வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓசியா வந்து ரொம்ப அதை நினச்சி அழுது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. வெளியே செல்லும் பொழுதெல்லாம் ஊர் மக்கள் வந்து ஓசியாவினுடைய மனைவி இந்த மாதிரி செஞ்சுட்டா, ஓடி போயிட்டா அப்படின்னு அவரை வந்து நிறைய விதத்தில் வந்து அசிங்கப்படுத்தி வசைப்பாடி கொண்டு இருந்தார்கள். ஸோ அதையுமே வந்து அவர் வந்து பொருட்படுத்தாமல் யாராலையும் இருக்க முடியாது. அந்த வேதனையுடன் கடந்து சென்றார். அப்போ ஒரு நாள் இரவு மீண்டும் இயேசு வந்து அவருடைய கனவுல வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஓசியா, நீ உன்னுடைய மனைவியை அழைத்து மீண்டும் அவளுடன் குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஓசியா கிட்ட வந்து கடவுள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஓசியா மீண்டும் தனது மனைவியை நோக்கி சென்றிருக்காரு. அப்போ அவருடைய மனைவி வந்து ஓசியானுடைய அன்பை வந்து இகழ்ச்சியாக அவரை வந்து அலட்சியம் செய்துவிட்டு அவரை வந்து என்ன பண்ணலைன்னா அவங்க வந்து அவங்க கூட வரல, அலட்சியம் செய்து விட்டார்கள். ஓசியா மீண்டும் வருத்தத்துடன் வீடு திரும்பி வந்துடுறாரு. இந்த நிலையில மீண்டும் இறைவன் தோன்றி, ஓசியா, அது உனக்கான வாழ்க்கை, உனக்கானவள், நீ அவளை மன்னித்து மீண்டும் உன் மனைவியாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மீண்டும் வந்து ஓசியா என்ன பண்றாரு அப்படின்னா அவரை தேடி செல்றாரு. இப்படி செல்லக்கூட நிலையில அவருடைய மனைவி ஹேமாருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒருத்தர் மூலியமாக அவரை வந்து அடிமை சந்தையில வந்து வித்துடுறாங்க ஹேமரை. ஸோ அவங்க அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அடிமையா இருக்காங்க. தன்னுடைய கணவர் ஓசியானுடைய வருகையை பார்த்து அதை பார்த்த உடனே வந்து மனசு கஷ்டப்பட்டு கூனி குறுகி அந்த இடத்துல நிற்காங்க. அப்படி இருக்கும்போது ஓசியா சென்று அவரை வந்து அன்போடு அரவணைத்து அவங்களுக்கு வந்து ஒரு அந்த சொல்லுவோம்ல, ஒரு மனசுல வந்து ஒரு நம்பிக்கையை வந்து வரவழைத்து அவர் மீது அதிகமான அன்பை பொழிந்து மீண்டும் வந்து அவர் வந்து கூட்டிட்டு வந்து தன்னுடைய மனைவியோடு அவர் வந்து வாழ்க்கை நடத்த தொடங்கினார். ஸோ கடவுளுடைய அந்த உண்மையான வார்த்தைக்கு வந்து அவர் கீழ்ப்படிந்து அவருடைய குடும்பத்தை வந்து மீண்டும் வந்து உருவாக்கினார். சரியா நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரிந்திருக்கு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து பயங்கரமான துரோகம். இதே பைபிளில் நீங்கள் வந்து சில பேர் சொல்லலாம், கணவன் இருக்கும் பொழுது மனைவி வந்து வேறு ஒருவருடன் தவறான இது வச்சிருந்தால் அவரை வந்து நீ விலக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் அதே கடவுள் ஏன் இப்படி சொல்லியிருக்காருன்னு வரலாம். நம்ம இப்போ அந்த கான்வர்சேஷனுக்குள்ள போல, சில பேருக்கு தோணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து இந்த ரிலேட் பண்ணி பார்க்கும் பொழுது இப்போ இது வந்து வாழ்க்கைக்கான நடத்தையில் வந்து அவங்க வந்து ஒரு இது துரோகம் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ கடவுள் வந்து மன்னித்து ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும். நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணியிருப்போம். சிலர் வந்து நாங்கள் வந்து இதே பண்ண மாட்டோம், எந்த விஷயமா இருந்தாலும் நான் மன்னிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் நாம் இருந்திருப்போம். ஆனால் நம்ம உண்மையான கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் கடவுள் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்து மன்னித்து அவளை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு இதுக்குமே பிரச்சனைக்கும் வந்து மன்னிப்பு, அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தாழ்ச்சியோடு வந்து அதை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்து வரும் பொழுது கண்டிப்பாக அது வந்து கடவுளுக்கு உகந்ததான செயலாக இருக்கும். அப்படி இல்லாமல் நாம் வந்து இது பண்ணுறது வந்து கடவுளுக்கு உகந்ததான செயலாக இப்போ கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கடவுள் வந்து எல்லாரையுமே 7 முறை இல்லை 70 முறை 72 முறைனாலும் என்ன பண்ணலாம், மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாழ்கிறது ஒரு லைஃபு. எல்லாருமே வந்து நிறைய குறைகளை எல்லாம் களைந்து நல்ல முறையில் ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். என்னுடைய நலனில் அக்கறையாக இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அதிகமாக வந்து நல்லா இருக்கேன், ஹெல்த்தோடு இருக்கேன். தலைவலி மட்டும் இப்போ கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும், தலைவலி மட்டும் பயங்கரமாக இருக்குது. அது எதுக்கு அப்படின்னு தெரியல. இன்றைக்கி வந்து செக்கப்புக்கு வந்து வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்து கண்டிப்பாக போகணும். ஏன்னா தலை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எங்கேயாவது போயிட்டு வருமோ அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஹெல்த் அப்டேட் எல்லாம் சொல்கிறேன். இனி வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கேன். எந்த ஒரு துன்பமும் வந்து நிரந்தரமானதே கிடையாது, வரும் போகும். வர்ற நேரத்தில் வந்து ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, சிலர் வந்து நம்மள்கிட்ட வந்து வருத்தமாக இருக்கும்போது நம்மள்கிட்ட அந்த குறைகளை வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து காசு பணம் எல்லாம் அள்ளி கொடுத்துருவோம் அப்படின்னு கிடையாது. அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லும்போது அவங்களுடைய மனசு நல்லா இருக்கும். அப்படின்ற மாதிரி என்னுடைய இந்த நோய் இந்த இதில் நான் இருக்கும்போது என்னை தாங்கி எனக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறி என்னை வந்து மீட்டெழ செய்தவருக்கும் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் எங்கள் அம்மா குடும்பம் எல்லாருக்குமே வந்து நான் இந்த தருணத்தில் வந்து நான் என்றைக்குமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.